ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மீண்டும் பேண்டம் வேதாளருடைய ஒரு கதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு கதையை பார்த்துருப்போம், நல்லாவே வீஸ் போயிருந்தது, எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த கேரக்டர். ஸோ பேண்டம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லாவே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்குமே ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு பேண்டம் கதை நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ பெங்காலியா நாட்டுடைய ஏதோ ஒரு மூலையில் ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டெடுக்கிறாரு. அது வேற எதுவும் கிடையாது, யுரேனியம். ஸோ யுரேனியம் தாது அங்கே அதிக அளவில் கிடைக்க மாட்டிருக்கு. உடனே அந்த செய்தி பரவ ஆரம்பிக்குது. அதனால அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. தங்கத்தை தேடி, எண்ணெய் தேடி எல்லாம் வருவாங்களே, அது மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில மாதங்களே, கூடிய சீக்கிரத்திலேயே அங்கே ஒரு நகரமே உருவாகிடுது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நகரத்துக்கு யூ டவுன் அப்படிங்கிற பேருமே வைக்கிறாங்க. யூ டவுன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஸோ யுரேனியம் அதிகம் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி பேர் அங்கே வச்சுட்டாங்க. ஸோ இப்போதான் நகரம் உருவாயிருக்கு. ஸோ அங்கே லாஸ், அதாவது சட்டங்கள் எப்படி நடக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விதிமுறைகள், ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சட்டமோ போலீஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு முன்கூட்டியே ஒரு திட்டம் போறான். ஸோ இனிமே இந்த இடத்துல, இந்த நகரத்துக்கு நாம தான் ராஜா, நாம வச்சதுதான் சட்டம், யாருமே இங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இங்க எந்த ஒரு போலீஸோ அல்லது அதிகாரிகளோ எந்த ஒரு லாஸுமே இருக்கக்கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும் பாய்ஸ் அப்படின்னு தன்னுடைய அடியாட்களுக்கு அவங்க உத்தரவு போறதையும் பார்க்க முடியுது. அதுபடி அவங்களுமே அங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒருத்தன் யுரேனியம் தாது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அந்த யுரேனியம் ஒரு தாதையுமே ஒரு மாதிரி எடுக்கிறான். அந்த இடத்த தன்னுடைய இடம், இது இங்கே நான் மைனிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அது தன்னுடைய இடம் அப்படின்னு குறிச்சு வைக்கிறான். ஒரு அடையாளத்துக்கு ஒரு கட்டையோ குச்சியோ நட்டு வச்சு டேக் மாதிரி பேரையுமே வச்சுட்டு போகிறான். ஸோ அந்த தாதை எடுத்துட்டு அதை காசாக மாற்றுவாங்களா, அந்த ஒரு ஆஃபீஸ், அந்த இடத்துக்குமே போய் அந்த ஒப்படைக்கிறான். அதை அங்கே கிளர்க் மாதிரி ஒரு நபர் அந்த தாதை பார்த்துட்டு இது உண்மையானதா போல இருக்கு அப்படின்னு தன்னுடைய பாஸுக்கிட்ட போகிறான். அவனுடைய பாஸ் யாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வேற யாரும் கிடையாது, இந்த ஊரில் எந்த ஒரு சட்டமும் இருக்கக்கூடாது, நாம வச்சதா சட்டம் அப்படின்னு ரூல்ஸ் போட்டானே அதே நபர் தான். அவனுடைய பேர், அந்த தலைவனுடைய பேர் ஜட்ஜ். ஸோ அவனுடைய ஆள், அந்த கிளர்க் மாதிரி இருக்கிறவன், அவனுடைய பேர் சாம். அவன் அந்த தாதுவை காமிச்சோடனே, ஓகே இது நல்ல தாதுவா தெரியுது, இது நாமளே வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா ஸ்லிம்மையும் அவனுடைய ஆட்களையுமே கூட்டிட்டு போய் அந்த இடத்த பிடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜட்ஜுடைய ஆட்கள் அந்த வேலையை பார்க்க போறாங்க. ஸோ இந்த தாதுவை கண்டெடுத்து கொண்டு வந்தால அவன் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்பொழுதே சில நபர்கள் அங்கே இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். தன்னுடைய இடத்துல இவங்க நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ அப்பதான் தெரியுது அது எல்லாமே அந்த ஜட்ஜுடைய ஆட். ஏற்கனவே அவங்களோட வேலையை காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பாரு இது எங்களுடைய இடம், நீ அத்துமீறி அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது உங்களுடைய இடமா, இது என்னுடைய கிளைம், நீங்க நான் டேக் என்னுடைய பேரை குறிச்சு வச்சிருக்கேன், வேணா பாக்குறீங்களா அப்படின்னு அந்த கட்டையில தன்னுடைய பேரை அந்த டேக் வச்சிருப்பான்ல அதை போய் பார்க்குறேன். ஆனால் அந்த டேக் இல்லை, வேற ஒரு பேர் இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த ஜட்ஜுடைய அடியாட்களுடைய வேலை தான். அவங்க தான் வேணுக்குன்னே அதை மாதிரி அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ இது அத்துமீறி இவங்க இந்த நபர்கள் நம்மகிட்ட அப்படி நடந்துருக்காங்க, இது சம்மந்தமாக நான் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு அந்த ஊருடைய தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பானே, அவங்ககிட்டயுமே போனோம், வேற யாருக்கிட்ட போக முடியும், அந்த ஜட்ஜு கிட்ட தான் போக முடியும். ஸோ அவங்ககிட்ட போய் முறையிடும் பொழுது ஜட்ஜ் அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கல. அது அந்த நபருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இவகிட்ட முறையிட வந்தா இவனோட நம்மகிட்ட ஒரு மாதிரி எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே தன்னுடைய அடியால அந்த ஜட்ஜ் கூப்பிடான். ஸ்லிம்மை கூப்பிடும்போது அவன் உனக்கு வெளியில போறியா, ஜட்ஜ் சொன்னது அவன் காதுல விழலையா அப்படின்னு சொல்லும்போது, எனது நான் எதுக்கு வெளியே போகணும், அது என்னுடைய இடம், ஸோ நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் பொழுது அவனை விரட்டி அடிக்க பாக்குறாங்க. இதுக்கு பின்னணியில இந்த ஜட்ஜ் தான் இருக்கான் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிறான். ஸோ அவனால் அங்க எதுவும் பண்ண முடியல. அவனை துப்பாக்கி முனையில மிரட்டி வெளியில ஒரு மாதிரி கொண்டு போய் அவனை அப்படியே சுடுறாங்க. அங்கிருந்து பயந்து போய் ஓடிடுறான். அவனுக்கு குறி வச்சு தாக்கலாம், அவனை அங்கிருந்து ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு துரத்தி விடுறாங்க. ஸோ திரும்ப நீ அந்த மைனிங் அந்த இடத்துக்கே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அமைச்சிடுறாங்க. ஸோ இது ஒரு தொடர் கதையாக அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் இந்த மாதிரி தான் தன்னுடைய தாது எடுத்துட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருக்குமே அவருடைய இடத்தையுமே இவங்க பிடிச்சிக்கிறாங்க. அது சம்மந்தமாக முறையிட வரும்பொழுது இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜட்ஜையுமே துப்பாக்கி முனையிலே மிரட்டுற அப்படி. ஸோ அது ரொம்ப தைரியமான ஆளாட்டு இருக்கு. துப்பாக்கி முனையில மிரட்டி ஒழுங்கா இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்னுடைய தாதுவை கொடுத்துரு அப்படி இப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்லிம்ங்கிற ஒரு மோசமான அடியாளை அந்த ஜட்ஜ் வச்சிருக்கனால அந்த ஸ்லிம் பின்னாடியே அந்த ஜட்ஜை பிடிச்சி துப்பாக்கி அப்படியே மேலே தூக்குறதுனால அவனோட புல்லட் இறங்கியோ போயிருது. ஸோ அதிரடியா ஸ்லிம் அந்த வயசான நபர் தாக்கி முடக்கி போட்டுறதுனால அவரால் அங்கே எதுவும் பண்ண முடியல. அந்த வயசான நபர் இந்த ஜட்ஜுக்கு எதிராக துப்பாக்கி முனையில அப்படியே மிரட்டி இருப்பாரு. அது சுத்தமா அந்த ஜட்ஜுக்கு பிடிக்கல. என்ன தெரியும் தான் எனக்கு எதிராக துப்பாக்கி நீட்டி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குதிரையில் அவனை ஏற்றி கைகளை கட்டிடுறாங்க. அவனால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. குதிரையுமே வேகமாக விரட்டி விட்டுறாங்க. குதிரை பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நபருமே பின்னாடி அப்படியே இருக்காரு. ஸோ காட்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நபருக்கு புரியுது நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குதிரை நின்றுதான் ஆகணும். அப்போ நம்ம எப்படியே தப்பிச்சிடும். ஆனால் எப்படி இந்த கட்டுக்களை இருந்து விடுவிச்சு நம்ம காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலையுமே அவருக்கு இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் நினச்ச மாதிரியே குதிரை ஒரு இடத்துல வந்து நிற்குது. அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு மேலே ஒரு சீட்டா சிறுத்தை வந்து இருக்குது. அந்த சிறுத்தை பார்த்தோன்னே நமக்கு இற கிடச்சிச்சு அப்படின்னு அங்கேருந்து பாயுது. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய வேதாளரும் டெவிலும் அங்கே பக்கத்தில் இருப்பாங்க. யாரோ ஒரு நபருக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கே உதவி பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம வேதாளர் சுட அங்கேருந்து அந்த சிறுத்தை வந்து பயந்துட்டு அங்கேருந்து ஓடிடுது. ஸோ உடனே யாருப்பா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து பார்க்க வந்து வேதாளர் போகிறாரு. அவன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதையுமே பார்க்கறாரு. உடனே அவனுக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தண்ணியுமே கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிக்கிட்டே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் வேதாளர்கிட்ட. ஸோ யூ டவுன்ல இருந்து நான் வரேன், அங்கே ஜெட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கான். அவன் இந்த ஊரையே ஒரு மாதிரி கட்டி ஆண்டுட்டு இருப்பான் போல இருக்கு. இந்த மாதிரி யுரேனியம் தாதை வந்து நான் கண்டுபிடிச்சது அவன் வந்து அபகரிச்சுக்கிட்டே என்னுடைய இடத்த அந்த மைனிங் வந்து அந்த இடத்த வந்து அபகரிச்சுக்கிட்டான். இது கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவங்க கூட சில அடியாட்களுமே இருக்காங்க, எல்லாமே மோசமானவங்க. எனக்கு பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் படுமோசமான அந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல. அங்கேருந்து ஆட்கள் எதுக்காக உங்களை யூ டவுனை விட்டு வெளியே துரத்தணும், சரி என்னதான் நடந்தது அப்படின்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இருந்து அந்த நபருமே தெளிவாக சொல்ல நம்ம வேதாளருமே அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிற அப்படி. ஸோ ஜட்ஜுன்னு ஒரு நபர் அந்த யூ டவுனில் இருந்துக்கிட்டு மக்கள் சேகரிக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை வந்து தனக்கு வந்து சொந்தமாக்கிக்கிறான். அந்த மைனிங் அந்த இடத்தையுமே வந்து கைப்பற்றிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அந்த ஊருக்குள்ளே போய் என்னதான் நடக்குது அப்படின்னு முதல்ல கவனிப்போம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம வேதாளர் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அந்த யூ டவுனுமே கிட்டத்தட்ட வந்துடுறாரு. அப்படி போகும்பொழுது அவர் என்ன சொல்றது, நகரத்துக்குள்ள போகும்போது அவர் பழைய காஸ்டியூமுக்கு வந்துருவார். அதாவது அந்த நார்மல் காஸ்டியூமுக்கு வந்துருவாரு. ஒரு சாதாரண மனுஷனாட்ட உள்ள என்ட்ராவரா அன்னைக்கு நைட்டு போறாரு. அன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு யாரோ ஒரு நபர் வந்து ஏமாத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்படுறதையுமே பார்க்க முடியுது. அந்த நபருமே அவர் கண்டுபிடிச்ச யுரேனியம் அந்த ஒரு மைனிங் அந்த இடத்தையுமே வந்து இந்த திருட்டு கும்பல் அபகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. வேதாளருமே அந்த ஒரு வினோத காட்சி அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வேதாளர் அங்க வந்து அந்த ஸ்லிம் கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்க பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, நீ நிறைய கேள்வி கேட்கிற, ஒழுங்கா அங்கிருந்து போயிரு, உனக்கு சம்பந்தம் இல்லாது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அதெல்லாம் விடு, இங்க யார் ஆபீசர், நீ ஆபீசர் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன விளையாடுறியா, நாளா ஒன்றும் ஆஃபீஸர் கிடையாது, உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பாஸை பார்க்கணும், உங்களுடைய ஆஃபீஸரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அந்த ஸ்ட்ரீம் அதெல்லாம் பார்க்க முடியாது, ஒழுங்காக அங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஒரு வாய் தகராறு போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் யாரோ ஒரு நபர் நம்மளுடைய பாஸை தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த சாம் அந்த கிளர்க்கு வந்து புரிஞ்சுக்கிறான். உடனே ஜட்ஜுக்கிட்டேயுமே போய் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறான். ஸோ ஜட்ஜு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நீ பார்க்க அனுமதிக்காதீங்க, அவனை அப்படியே துரத்தி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சாம் சொல்றான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் ஸ்லிம் கிட்ட தான் இருக்கிறான், ஸ்லிம் என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல, அவன் பார்த்துக்க அவனை, அதனால அவனை எப்படி விரட்டி அடிச்சிருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஜாலியாக ரொம்ப கேஷுவலாகவே அந்த விஷயத்த சொல்றான். பட் அங்கே நடக்கிறதே நேர்மாறாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்லிம் துப்பாக்கி முனையில் வந்து நம்ம வேதாளரை மிரட்ட ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ வேதாளருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வந்த விருந்தினர்களை எப்படித்தான் வரவேற்பீங்களா உங்கள் ஊரில் அப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்குறாரு. இங்கே பாரு, இப்போ நீ ஓடல அப்படின்னா நான் சுட ஆரம்பிப்பேன், ஸோ பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எதுக்கு ஒன்று நாளாக இங்கிருந்து ஓட போகிறதில்ல, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து சொல்றதுக்கு வந்து ரெடி ஆகிறான். ஆனால் மின்னல் வேகத்தில் அவனுடைய துப்பாக்கி அப்படியே பிடிங்கிறாரு வேதாளர். அது கொஞ்சம் கூட அந்த ஸ்லிம்னால் நம்பவே முடியல. அப்போ வேதாளர் என்ன பண்ணுறாரா, சரி நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, அதனால் ஒரு கிளாஸ் பால் கொண்டு வா, அதே மாதிரி என்னுடைய நாய் டெவிலுக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய மேஜை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சேரில் வந்து உட்காராரு. ஏன்னா இந்த மனுஷன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட நம்ப முடியாமல் அந்த ஸ்லீம் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே இருக்கான். அங்கே நடந்த அந்த விஷயத்தையுமே அந்த சாமுமே பார்த்துருப்பான். அந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு தன்னுடைய பாஸான ஜட்ஜுக்கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த ஜட்ஜுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. யாரோ ஒரு மொரட்ட ஆசாமி போல இருக்குது, வினோதமான ஆளாக இருக்கான். அவன் என்னதான் கேட்டாலும் அவனை வந்து நான் சந்திக்க போகிறதில்ல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி அனுப்பிச்சிருங்க, புண்ணியமாக போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜுமே அங்கே பேச, சரி நடந்தது நடந்து போச்சு, இப்போ ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு பாலை வந்து கொடுக்குறாங்க, நம்ம டெவிலுக்குமே தண்ணியுமே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், உன்னோட பேர் என்னன்னு சொன்ன அப்படி மாதிரி கேட்கும் பொழுது நம்ம வேதாளர் சொல்கிறாரு, நான் இன்னும் என்னுடைய பேரையே சொல்லியே அப்படிங்கிற மாதிரி. சரி எது எப்படியோ நீ வந்து இந்த யூ டவுனுக்கு வந்திருக்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸை நாங்கள் பெருசாக விரும்புறது கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அந்த டவுனில் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் பெருசாலாம் இங்கே ஒன்றும் வரல, உன்னுடைய பாஸை பார்த்துட்டு போக வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஸ்லிம் இன்னொரு வேலையை பண்ணுறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கனமான பொருளை எடுத்து நம்ம வேதாளருடைய தலையில் ஓங்கி அடித்து மயக்கமர செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். பட் வேதாளருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவர் அப்படியே ஒரு கையால் பாலை குடிச்சுக்கிட்டே இன்னொரு கையால் அந்த ஸ்லிம்மை அப்படியே ஓங்கி குத்துறாரு. அடிச்ச அடியில் ஆள் அங்கே கீழே விழுந்துடுறான். அந்த ஸ்லிம் அங்கே என்னன்னா அப்படிங்கிறதே தெரியல. இந்த காட்சியை பார்த்த அந்த சாமுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. ஒரு சொட்டு பால் கூட கீழே சிந்தாம அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் ஸ்லிம் அடிச்சு வீழ்த்திருக்கான் அப்படின்னா நம்ம சாதாரண ஆளே கிடையாது, ரொம்பவே ஒரு பலசாலியான ஆள் அப்படிங்கிறத சாம் புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. இவனை எப்படா இங்கிருந்து திறந்து போறான் அப்படிங்கிற ஒரு கவலையுமே அங்கே வர ஆரம்பிக்குது. அப்படியே பேச்சும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்.
அப்போ வேதாளர் திரும்பவும் நான் வந்து உங்கள் பாஸை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது வேறு வழி இல்லை திரும்ப சாம் வந்து ஜட்ஜுக்கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ இங்கே பாருங்கள் ஜட்ஜ், அவன் உங்களை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜட்ஜுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. எப்படியாவது அவனை இங்கிருந்து அனுப்பிச்சிருங்க, அது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த சாம் வந்து இங்கே பாரு, இப்போ எங்களுடைய பாஸ் ஜட்ஜி வந்து இங்கே இல்லை, அவர் வெளியெங்கேயோ போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே இப்போதைக்கு நான் போகிறேன், ஆனால் கண்டிப்பாக நான் திரும்பி வரேன் அப்புறம் வர அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு பிரச்சனை பண்ணாமல் நம்ம வேதாளர் போயிடுறாரு. வேதாளர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து ஆட்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம். சரி நம்ம ஸ்லிம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் அங்கே விழுந்து கிடக்கிறான், மயங்கியே கிடக்கிறான். ஒரு பஞ்சிலே ஆள் மயங்கிட்டான் போல இருக்கு. அவனுடைய தாடையில் நம்ம வேதாளருடைய அந்த சைன், அந்த ஒரு அடையாளம் மண்டையோட்டு முத்திரை இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. இதுக்கு என்னையா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சாமுமே வினோதமாக பார்க்க ஜட்ஜுமே அங்கே வந்து அந்த காட்சியை வந்து பார்க்குறா. அப்படி இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சாமுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ நேட்டிவ்ஸ் அங்கே வாழக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் இந்த அடையாளத்துக்கு பேண்டம், இதுக்கு சொந்தக்காரர் வந்து பேண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருப்பா அந்த பேண்டம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான் அந்த ஜட்ஜ். சரி அந்த நபர் எங்கேயோ போனானே, அவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி வெளியுமே போய் பார்க்குறாங்க. நான் அதுக்குள்ளே வந்து வேதாளர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ மயங்கி விழுந்திருந்த ஸ்லிம்முமே எந்திரிக்க ஏன் என்னையே எல்லாரும் வினோதமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அதிர்ச்சியாக கேட்க ஒன்றுமில்ல அவனுடைய தாடையில் ஒரு மண்டையோட்டு முத்திரை இருக்குது அதை பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவனை அதை கவனிக்கிறான். இது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு பழங்குடியினை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸோ இதுக்கு சொந்தக்காரர் வந்து பேண்டம், அவர் வந்து இங்கே காட்டில் நடமாடக்கூடிய ஒரு நபர், அவருக்கு மரணம் அப்படிங்கிறதே கிடையாது, அவர் தான் இந்த இடத்துக்கே ஒரு காவலன் மாதிரி ஒரு பாதுகாவலர் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிறான். அது எல்லாமே இவங்களுக்கு வந்து வினோதமாக இருக்குது. ஏதோ லெஜண்ட் ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அதை அப்போதைக்கு ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்த காமிக்கிறாங்க, அவங்க வந்து கப்பிள்ஸ். ஸோ அவங்க ஹனிமூனுக்கு வந்து அங்கே வந்திருக்காங்க. ஹனிமூனுக்கு மட்டும் வரல, அங்கே யுரேனியம் கிடைக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அதை வந்து தோண்டி எடுக்க தான் வந்திருக்காங்க. அவங்களும் அந்த தாது எங்கே கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு யுரேனியத்தையுமே கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி யுரேனியம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு கட்டையுமே நட்டு வச்சு ஒரு டேகையுமே அவங்களுடைய பேரையுமே வந்து டேகில் வந்து வச்சுட்டு அந்த ஒரு தாதை எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கே அந்த ஜட்ஜுடைய ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க, அந்த சாமிக்கிட்ட தான் போகிறாங்க. அவனுமே அந்த தாதை வாங்கிட்டு தன்னுடைய பாஸ்கிட்ட போய் சொல்ல ஓகே இது வந்து சுத்தமான யுரேனியம் தாது தான், இதை நம்ம வச்சுக்கலாம், அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமில்ல, போய் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னோடனே ஸ்லிமும் அவனுடைய ஆட்களுமே அந்த இடத்தை அபகரிக்கிறதுக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப ரகசியமாக நம்ம வேதாளர் வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஜட்ஜையும் அவனுடைய ஆட்களையுமே ரொம்ப நேரமாகவே இவர் அந்த ஜட்ஜை வந்து சந்திக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்புனதுலேருந்தே ஒரு மாதிரி வேவு பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது புரியுது. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து பயன்படுத்திக்கிறாரு. ஸோ அந்த கப்பல்ஸ் வந்து சேரத்துக்கு முன்னாடியே அந்த ஜட்ஜுடைய ஆட்கள் ஸ்லிமு அவனுடைய ஆட்கள் வந்து அங்கே அவங்களுடைய டேக் வந்து இருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க டேக் வந்து இவங்களோடது அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சிடறாங்க. இதெல்லாமே மறைவுலேருந்து நம்ம வேதாளர் வந்து கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட் ஆயிடுது, அப்போதைக்கு ஒரு மாதிரி தூங்கி காலையில் எழுந்திரிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த கப்புள்ஸுமே அங்கே வர யார் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சி அடைய அவங்களுமே இது வந்து ட்ரெஸ் பாசிங், நீங்கள் வந்து இங்கே அத்துமீறி எங்களுடைய இடத்துல நுழைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா அது, நாங்கள் தோண்டி எடுத்த யுரேனியம் எங்களுடைய இடம் இது, நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதிர்ச்சியாக இருக்காங்க. இப்போ பாருங்கள் எங்களுடைய டேக் வந்து ஸோ எங்களுடைய பேர் தான் இருக்கும் பாருங்கள் அப்படின்ட்டு அந்த நபர் வந்து அந்த டேகையுமே போய் பார்க்காரு. பட் என்ன பிரச்சனைனா அங்கே அவருடைய பேரும் கிடையாது, மாற்றி வச்ச அந்த ஸ்லிம் அந்த ஜட்ஜுடைய பேருமே அதில் இல்லை, வேற இடமா இருக்குது. பார்த்தா மண்டையோட்டு குறியீடு வந்து இருக்குது. இதை பார்த்து ஸ்லிம் வந்து அதிர்ச்சி அடைகிறான். தன்னுடைய தாடையில் இருக்கக்கூடிய அதே குறி தான், ஸோ அதே சைன் தான் இதுலேயும் இருக்குது. இது எப்படா சாத்தியம், இது நம்ம பாஸ் அன்னைக்கு சந்திக்க வந்தானே அவனாக தான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறான். ஸோ அப்போ ஸ்லிம்மும் அவனுடைய ஆட்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த டேகை கொண்டு போய் நம்ம பாஸ் கிட்ட காமிப்போம், அவர் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவார்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா அப்போதைக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. எப்படி அந்த கப்பல்ஸ் கொண்டு அவளை தப்பிச்சிடுறாங்க. மறைவிலிருந்து வேதாளர் இது எல்லாமே கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இது எப்படி அவங்க இப்போதைக்கு போயிட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பல்ஸுமே அங்கே நினைக்கிறாங்க. ஸோ உடனே அந்த டேக் எடுத்துட்டு பாஸ்கிட்டையுமே அந்த ஸ்லிம் வந்து காட்டுறான். அதை பார்த்தோன்னே அவன் இன்னும் அதிர்ச்சி அடைகிறான். ஸோ அந்த மண்டையோட்டு முத்திரையை பார்த்தோன்னே ஸோ இந்த சைனுக்கு காரணம் அன்னைக்கு வந்தவன் தான். ஸோ அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் வந்து போடுறான் அந்த ஜட்ஜு. ஸோ உடனே அதுபடி அவனுடைய ஆட்கள் எல்லாருமே எங்கெங்கேயோ அந்த நகரத்தில் வந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவன் இருக்கிறக்கான அடையாளமே தெரியல, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ரொம்ப சாமர்த்தியமாகவே பதுங்கி இருந்து எல்லா வேலையுமே நம்ம வேதாளர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு புரியுது. ஸோ இந்த விஷயத்தை தன்னுடைய பாஸ்கிட்ட ஸ்லிம் வந்து தெரிவித்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வேலைகளை வந்து ரெகுலராக எப்பவும் போல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கப்பல்ஸுடைய மைனை முதல்ல எடுத்துக்குவோம் அபகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த கப்பல்ஸுமே துப்பாக்கி முனையில் மிரட்டுறாங்க. அவங்க எப்படி திரும்பி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுமே எச்சரிக்கையாக தான் இருக்கிறாங்க. அவனுமே துப்பாக்கி வச்சு தான் அங்கே நிற்கிறான். பட் இருந்தாலுமே ஸோ ஸ்லிம்மும் அவனுடைய ஆளுமே 2 பக்கத்தில் இருந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரனை வளைச்சு நிற்க அவனால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அப்போ இங்கே பாரு சரணடைஞ்சு ஒழுங்கு அந்த இடத்த விட்டு ஓடி இருந்து ஏன்னா உனக்கு சுற்றுரு அப்படின்னு மிரட்டும் பொழுது உடனே ஒரு தோட்டா முழக்கம் அங்கே கேட்குது. ஸ்லிம்முடைய ஆள் வந்து துப்பாக்கியை ரைஃபில் பிடிச்சிட்டு இருப்பான். அந்த ரைஃபில் அப்படியே கீழே விழுவுது. யாரா சுட்டா அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம வேதாளர் தான்.
ஸோ அவன் எப்படா இங்கே எதுக்குறா அவன்னா எதுக்கு இங்கே இந்த வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு தெரியாமல் அங்கே அந்த ஸ்லிம்முமே அதிர்ச்சியில் இருப்பான். ஸோ ஸ்லிம்முமே துப்பாக்கி எடுத்து தாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவரு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக 2 துப்பாக்கிகளை உருவி எடுத்து அங்கே ஸ்லிம்மை தாக்க ஸ்லிம்முனால அங்கே எதுவுமே பண்ணாமல அதிர்ச்சி அடைஞ்சிடறான். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை வந்து சமாளிக்க முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்லிம்மும் அவனுடைய ஆளும் அங்கேருந்து வேகமாக ஓடிடுறாங்க. வேதாளர் அந்த அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. அப்போ அந்த கப்பல்ஸ் வந்து யாரை நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த நபருக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அது சரி, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் இங்கே யுரேனியத்தை தேடி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஹனிமூனுக்கு இந்த இடம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது ஹனிமூனுக்கு நல்ல இடத்த செலக்ட் பண்ணிக்க போங்க, இது ஒரு மோசமான ஏரியா, இங்கே இந்த மாதிரியான மோசமான ஆட்கள் இருக்காங்க, அதனால நீங்கள் எனக்கு இப்போ ஒரு வாக்கு கொடுங்க, இப்போ நீங்கள் அந்த யூடவுன் நகரத்தை விட்டு வெளியே போயே ஆகணும், இந்த நகரத்தை வந்து சுத்தப்படுத்த வேண்டிய வேலை வந்து இருக்குது, ஸோ நாங்கள் வந்து சில விஷயமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாமே நீங்கள் தனியாக செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த ஊரை விட்டு போய் உங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மெயில் போடுங்க, அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னோடனே அவங்களுமே வேதாளர் சொல்கிறத கேட்டுட்டு அப்போதைக்கு அங்கே இந்த ஊரை காலி பண்ணிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்லிம்மை வந்து காட்டுறாங்க. ஸ்லிம் வந்து நடந்த விஷயத்த ஜட்ஜுக்கிட்ட சொல்லும் பொழுது ஜட்ஜுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை வீழ்த்த முடியலையா, உங்களுக்கே வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி அருமை கேட்குறாரு. சரி எது எப்படியோ வேதாளர் வந்து இந்த மாதிரி நைட்டு வந்து நான் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவங்கள வந்து விரட்டி மட்டும் அடிச்சிருக்க மாட்டார். உங்கள் பாசை சந்திக்கிறாங்க, நான் நைட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நபரை வரவேற்கிறதுக்காக இவங்களுமே ரெடியாக வராங்க. ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாங்க. வேதாளர் அங்கே ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நின்னோடனே அவருடைய தலையில் ஒரு பக்கெட் வந்து விழுந்து அப்புறம் கொல்றதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ராப் மாதிரி அங்கே செட் பண்ணுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தடவை வேதாளரை வரவேற்கிறதுக்கு அந்த ஜட்ஜு வந்து ரெடியாகவே இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி அன்றைக்கி நைட்டு வேதாளர் வந்து தன்னுடைய நாய் டேவில கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் சேமை பார்க்குறாரு. இங்கே பாரு நான் அவனுடைய பாசை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுமே வேற எதுவும் பேசாமல் நேராக ஜட்ஜை வந்து பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வேதாளருமே அங்கே வந்து அந்த ஜட்ஜை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. குறிப்பாக வந்து மிரட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீ பண்ணுற வேலை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து இந்த மாதிரி மைனிங், ஸோ அந்த யுரேனியத்தை கண்டெடுத்தவங்க கிட்ட இருந்தே அந்த யுரேனியத்தை மட்டும் பறிக்கிறது இல்லாமல் அவங்களுடைய இடத்தையுமே அபகரிச்சுக்கிறேன், நீ பண்ணுறத பித்தலாட்டம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்களுடைய இடத்த வந்து அவங்களுக்கே விட்டு கொடுக்குற வழியை பாரு, இல்லைன்னா நீ வந்து எதிர்பாராத தேவையில்லாத விளைவுகள் எல்லாமே சந்திக்க வேண்டிய வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. பட் அது எதையுமே அவன் பெருசாக வந்து கண்டுக்கல. இங்கே பாரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜி பேசுகிறான். ஆனால் சரியான சந்தர்ப்பத்துக்காக அந்த ஜட்ஜி வந்து காத்துட்ருக்கான். அதே மாதிரி வேதாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிறாரு. ஜட்ஜ் வந்து கீழே ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உடனே அந்த ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்கள்ல, மேலே அந்த பக்கெட் இருக்கும், அது அப்படியே கீழே விழுந்து நம்ம வேதாளருடைய தலையில் விழுந்து அவர் அங்கே மயங்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த டேவிலுமே உடனே அந்த ஜட்ஜ் வந்து தாக்க போகுது. கரெக்டாக அந்த சமயத்தில் ஸ்லிம் வந்து அந்த நாயை இழுத்து அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த வேதாளர் வந்து என்ன ஆனாரு அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்க்க வராங்க. அந்த கனமான பக்கெட் விழுந்து நிச்சயமாக அந்த நபர் அவங்க இறந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்பவுமே அவர் சாகலை, மயக்கத்தில் தான் இருக்காரு. பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய பக்கெட் விழுந்த மாதிரி இந்த மனுஷன் சாகலாம் அப்படின்னா இவன் பெரிய பலசாலி தான், சாதாரண ஆள் கிடையாது, இவனை சீக்கிரமாக முடிச்சு கட்டிடுறது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம வேதாளருடைய அந்த சட்டை இதெல்லாமே கழட்டிடுவாங்க போல இருக்கு. அவர் தன்னுடைய அந்த பழைய காஸ்டியூம் மாஸ்க் எல்லாமே போட்டிருக்காரு. அதை பார்த்தோன்னே இன்னும் ஷாக்காக வராங்க. யாரா அந்த மனுஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காரு, இவன் மனுஷன் தானே இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த நேட்டிவ் அவனையுமே கூப்பிட்டு அங்கே வர சொல்லி இது யார் அப்படின்னு பார்த்து சொல்லும்பொழுது இவரு தான் பேண்டம் அப்படின்னு அவன் அதிர்ச்சி அடைகிறான். என்னடா அது பேண்டம் இங்கே இப்படி விழுந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவனுமே பார்க்கறான். ஸோ இவன் யார், இவனுடைய மாஸ்க்கை வந்து கழட்டலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னது மாஸ்க் கழட்ட போறீங்களா, அதெல்லாம் கழட்டக்கூடாது, வேதாளருடைய முகத்தை பார்த்தவங்க யாருமே வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க, காலங்காலமாக இதான் நடந்துட்டு இருக்குது, அப்படி பார்த்தவங்க எல்லாமே இறந்து போயிருக்காங்க ரொம்ப மோசமான முறையில் அப்படின்னு ரொம்ப பயமுறுத்துகிற கதையெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே அந்த ஸ்லிம்மு ஜட்ஜு அந்த 3 பேருமே சிரிக்கிறாங்க. இவனோட முட்டாள்தனமாக ஏதோ வதந்திகள்லாம் நம்பிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேட்டிவுமே எச்சரிக்கிறான், இங்கே பாருங்க மாஸ்கில் கழட்டி பார்த்துடாதீங்க, அது ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது என்னதான் இருக்குது அவன் மூஞ்சிக்கு பின்னாடி அந்த மாஸ்க்கு பின்னாடி, சரி அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மாஸ்கை வந்து கழட்டலாம் அப்படின்னு எல்லாருமே போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு யோசனையாகவே இருக்குது, தயக்கமாகவே இருக்குது. ஜட்ஜுமே முயற்சி பண்ணுறான். ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த மாஸ்க்கு எது கழட்டிட்டோம்னா ஒருவேளை அவன் பழிவாங்களுக்கு திரும்ப இது வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுமே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இப்போதைக்கு இவன் மங்கி கிடக்கிறான், இவனை அப்புறப்படுத்தினாலே போதும், இவன் யாராக இருந்தா நமக்கு என்ன இருந்தானே மாஸ்க்கு கழட்டி பார்த்து நமக்கு என்ன போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவனை மேலே இங்கேருந்து வெளியே அப்புறப்படுத்துங்க அப்படின்னு அவனை தூக்கிட்டு வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க அவனுடைய ஆட்கள். நம்ம டெவிலுமே இதெல்லாமே சைலண்ட்டாக கவனிச்சுட்டு அதுவுமே ஃபாலோ பண்ணிட்டு போகுது, தன்னுடைய பாஸை வந்து காப்பாற்றி ஆகணும்ல அதனால. ஸோ இதுக்கடையில் ஒரு லெட்டர் வந்து போய் சேருது எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜங்கல் பேட்ரோல் இருப்பாங்களா அவங்களுக்கு. ஸோ அந்த லெட்டர் போய் சேர்ந்தோடனே அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா
யூ டவுனுக்கு இந்த மாதிரி 2 போலீஸ்காரங்க தேவைப்படுது. அதாவது அவசியப்படுறாங்க, தேவைப்படுது, அவ்வளோதான். என்ன மிஷனுக்காகவோ என்ன வேலைக்காகவோ அது எல்லாமே போடல. இந்த மாதிரி கமாண்டர் கிட்ட இருந்து, அதாவது அன்னவுன் கமாண்டர், யாருன்னே தெரியாத கமாண்டர் கிட்ட தானே இவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கமாண்டர் வேதாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. கமாண்டர் கிட்ட இருந்து ஏதாவது உத்தரவு வந்தால் அதை ஃபாலோ பண்ணுறது அவங்க வேலை. அதுபடி 2 பேட்ரோல்ஸுமே பயணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, யார்தாப்பா அந்த கமாண்டரு, நாமளுமே ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், அந்த கமாண்டரை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்க, நானும் பார்த்ததில்ல, ஆனால் அவர் கொடுக்குற ஆர்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் 2 பேர் பேசிட்டு போகிறதையுமே அங்கே பார்க்க முடியுது. இப்போ நம்ம அந்த அன்னவுன் கமாண்டரை வந்து போய் பார்க்கலாம். அப்படி நம்ம வேதாளரை என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு சுரங்கம் இருக்குது. இப்போ வந்து உபயோகத்தில் இல்லை. அந்த சுரங்கத்தில் இந்த நபரை போட்டு போச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம வேதாளர் அப்படியே உள்ளே போட்டுறாங்க. அவர் வந்து அப்போ வரைக்கும் ஒரு பாதி மயக்கத்தில் இருக்கார், என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில தான் இருக்காரு. அவர் உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிராக்டரை வந்து கொண்டு வந்து பெரிய பெரிய கற்கள் எல்லாமே அப்படியே தள்ளி அந்த குழியவே மூடிடுறாங்க. நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வர முடியாது. இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம டெவில் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய பாஸை வந்து காப்பாற்றணும், தன்னுடைய முதலாளியை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கேருந்து வேகமாக ஓடி வருது. இதை பார்த்தேன் அந்த ஸ்லிம்மு அந்த ஜட்ஜ் எல்லாமே உடனே அந்த நாயை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த டெவிலையுமே சுடுறாங்க. அங்கேருந்து ஸ்லிம் வந்து சுடுறான். அந்த நாய் அப்படியே அங்கே கீழே விழுவுது. ஸோ நம்ம வேதாளர் வந்து அந்த நாயை ரொம்ப நல்லாவே பயிற்று வச்சிருப்பாரு. அதுபடி அந்த நாய் வந்து ஒரு யுக்தியை, ஒரு வேலைத்தனத்தை வந்து பண்ணுது. அந்த ஸ்லிம் வந்து சுட்டிருப்பான், குண்டு என்னமோ மிஸ் ஆயிருக்கும், ஆனால் குண்டு தான் மேலே பட்டு நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடிக்க ஆரம்பிக்குது, அப்படியே விழுந்துருது. ஸோ நம்ம கரெக்டாக குறி வச்சு அடிச்சிட்டோம், அந்த நாய் வந்து இறந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்போதைக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஜட்ஜுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரே நேரத்தில் இந்த ஒரு வினோதமான ஆசாமி யார் வேதாளம்னு சொல்கிறாங்க, அந்த அவனையுமே வீழ்த்தியாச்சு, அவங்க கூட வந்த அந்த நாயுமே, அந்த ஓனாய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாயுமே வீழ்த்தியாச்சு. எனக்கு இது போதும்ப்பா, இனி நம்ம நிம்மதி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் டெவில் வந்து அப்படியே நாடகம் ஆடி இருக்கு. அது எந்திரிச்சு தன்னுடைய பாஸ் என்னானார் அப்படின்னு பதறி போய் அப்படியே அந்த கற்கள் எல்லாமே அப்படியே தோண்ட ஆரம்பிக்குது. எப்படியாவது தன்னுடைய பாஸை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்குது. வேதாளர் உள்ள விழுந்து கிடப்பாரு. அப்போதான் அவருமே சுய உணர்வுமே வந்திருக்கும். நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு அவர் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம ஏதோ ஒரு சுரங்கத்துக்குள்ளே பலஞ்சு சுரங்கத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காரு. இங்கேருந்து தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிறது ஒரே வழி தான். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நிறைய காரிடார்ஸ், நிறைய வழிகள் இருக்கும். நம்ம அப்படியே நடந்து போனோம்னா ஏதாவது வழி இது கிடைக்கும், அப்படியே வெளியேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு வாட்டி அப்படியே போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு வழியில் போகிறாரு, அங்கேயும் ஒரு டெட் எண்டு தான், பாதை வந்து இல்லை. அதே மாதிரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி இன்னொரு பாதையில் போகிறாரு, அங்கேயும் வந்து பாதையில் ஒரு பாதைக்கு மேலே முடிஞ்சிருது. ஸோ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், நம்ம கதை இங்கே தான் முடிய போகுது அப்படிங்கிறது அவர் அங்கே நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் டெவில் வந்து சும்மா இல்லை, அது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, சென்ஸை பயன்படுத்தி வேதாளர் வந்து எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மோப்ப சக்தியை பயன்படுத்திட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல வழி இருக்கிறத கண்டுபிடிச்சிருது. கரெக்டாக வேதாளருமே அந்த இடத்துக்கு வந்து முட்டுச்சந்தில் மாட்டிட்டு நிற்பார். இங்கேயே வழியில் பாஸ் வழி முடிச்சு நம்ம கதை இங்கேயே முடிய போகுது, முடிவு பண்ணுற சமயத்தில் டெவில் அங்கிருந்து குலைக்க ஆரம்பித்தோடனே, ஓ அது நம்ம டாக்கியோட சத்தம் தானே அப்படின்ட்டு அவர் அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி வேகமாக ஓடுறாரு. கரெக்டாக வெளியேறதுக்கான அந்த பாதையுமே கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவர் இருக்கிறது கீழே ஒரு பெரிய பழத்தில் மேடான ஒரு இடத்துல தான் டாகி நம்ம டெவில் வந்து நிற்குது. ஸோ எப்படா மேலே ஏற போகிறா அப்படின்னு இங்கேருந்து ஜம்ப் பண்ணியெல்லாம் பார்க்குறாரு. பட் ஒன்றும் அந்த ஹைட் வந்து எட்டல இருக்குது. ஸோ என்னதான் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பல முயற்சிகளுமே பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே வேலைக்காகல. கடைசியாக ஒன்று பண்ணுறாரு, டெவிலுடைய கழுத்தில் காலர் மாதிரி மாட்டியிருப்பாங்களே, ஸோ அந்த கயிறு இருக்கும்ல, அந்த கயிறை பிடிச்சிட்டு தான் வாக்கிங்கில் கூப்பிட்டு போவாங்களே, ஸோ அந்த கயிறு வந்து அப்படியே அந்த குழிக்குள்ளே தொங்குற மாதிரி நம்ம டெவில் பண்ணுது. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வேதாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற ட்ரை பண்ணுறாரு. ரொம்பவே சிரமம். ஒரு டாகினால் அவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து சுமந்து மேலே வந்து தூக்கி நிறுத்துறது வந்து லேசுப்பட்ட சமாச்சாரம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரையுமே ஜென்ரேட் பண்ணி அப்படியே தூக்கணும். ஆனால் நம்ம வேதாளருடைய டாகி அப்படிங்கிறனால ரொம்ப சாமர்த்தியமாகவே திறமையாகவே அதோடைய வேலையை நேர்த்தியாக பண்ணுது. அவ்வளோ வெயிட்டையுமே தாங்கிட்டு எப்படியோ வேதாளரை மேலே கொண்டு வந்துடுது. ஸோ நம்ம வேதாளர் வந்து தன்னுடைய டாகியை பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாரு, கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பாசமலை அங்கே பொழியறதையுமே பார்க்க முடியுது. இதுக்கடையில் அந்த ஜங்கிள் பேட்ரோல்ஸ் வந்து வண்டியில் வந்துட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட் அங்கே தான் முகாமிடுறாங்க. காலையில் எப்படியுமே அந்த யூ டவுன் நகரத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே முகாமிட்டு நாளைக்கு போயிடலாம், கிளம்பிடலாம், அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு அவங்களுமே கிட்டத்தட்ட அங்கே வந்து சேர நிலைமையில் தான் இருக்கிறாங்க. திரும்ப இங்கே ஜட்ஜோடைய அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே உள்ள நம்ம ஸ்லிம் வந்து தன்னுடைய மூஞ்சியவே கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான். தாடையில் வேற அந்த முத்திரை வந்து ஆழமாக பதிஞ்சிருக்குமே, அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது வேற. ஸோ அதையே பார்த்து அதையே நோட் பண்ணிட்டு இருக்கிறான். ஹே நீ என்ன அதையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன கவலை, அந்த பேட்டம் தான் இறந்து போயிட்டானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்கிற, இன்னும் போய் அதையே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாமே சொல்ல, அப்போ அந்த சமயத்தில் கூட அந்த நேட்டிவ் அவனுமே இருப்பான், அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆள். பேண்டமெல்லாம் இறக்க மாட்டார், அவருக்கு மரணமே கிடையாது, அவருக்கு எப்படியுமே திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை அந்த பேச்சு எல்லாமே கேட்டோடனே அந்த ஸ்லிம்முக்கு பயமாயிருது, கொஞ்சம் கடுப்பாயிருது. என்ன தைரியம் இருந்தால் இப்படிலாம் பேசு, ஒழுங்குங்கிறது போயிருங்கிற மாதிரி அவனை விரட்டியுமே அடிச்சிடறான் ஸ்லிம்.
அப்போ அந்த ஜட்ஜி வந்து பேசுகிறான், இங்கே பாரு நாம தான் அவனை புதைச்சோம், இப்போ அவன் நிறைய பாறை குவியல்கள் கற்களுக்கு அடியில் வந்து புதஞ்சு கிடக்கிறான், அவனால் திரும்பி வர முடியாது, தேவையில்லாமல் பயந்து சாவாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்லிம் வந்து ஜன்னல் அப்படியே பார்க்கலாம். திடீர்னு அங்கே ஒரு நாய் வந்து ஓடுறத பார்க்குறான். அது நம்ம டெவில் தான், அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இவன் அதிர்ச்சி அடைஞ்சாரா, உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். எதுக்காக சுடுற, என்னதை பார்த்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே போனது அந்த பேண்டமுடைய டாக் தான் அப்படிங்கிற அதிர்ச்சி அடைய. என்ன விளாட்றியா, நீ தானே நேற்று நைட்டு அந்த டாகை சுட்டு கொண்ட, அதுக்குள்ளே அது எப்படி உயிரோட வர முடியும், ஏதாவது வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு பயந்துட்டியா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜுமே அங்கே திட்டுறான். ஆனால் நான் கண்டிப்பாக அந்த டாகை வந்து பார்த்தேன், ஸோ நான் சொல்கிறது நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்குமே அந்த டாக் வந்து அங்கே இறந்து கிடந்திருக்கும்ல, அந்த ஒரு பிளேஸுக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே அப்போ அந்த டாக் இல்லை. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, அந்த டாக் இல்லை பாருங்கள், அது இப்போ உயிரோட தான் இருக்குது அப்படின்னு இப்போ அதை நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்லிம் சொல்ல, ஏதாவது ஓனாயோ அல்லது கழுதை புலி ஏதோ வந்து அந்த இறையை வந்து தூக்கிட்டு போயிருந்திருக்கும், அது இது சாப்பிட்ருக்கும், அதனால இந்த உடல் வந்து இங்கே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நான் நம்ப மாட்டேன், நான் சுட்டிருந்தா கண்டிப்பாக பிளட்டாவது இருக்கும், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது உயிரினங்கள் வந்து தன்னுடைய இறையை வந்து வேணும் அப்படிங்கிறத தூக்கிட்டு போயிருந்தாலுமே ரத்தம் ஏதாவது இருந்திருக்குமே, அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்க பாரு நீ எதையோ நினச்சி கற்பனை பண்ணிட்டு இப்படிலாம் பேசுகிற, இப்போ வா நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு தங்களுடைய இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இங்கே பாரு ஸ்லிம், நீ பண்ணுறது எல்லாமே சரி கிடையாது, அந்த நபர் வந்து இறந்து போயிட்டான், அந்த பேண்டம் அப்படின்னு சொல்லப்படுறவன், ஆனால் நீ தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்க, இதுக்கு மேலே உன்னையே என் கூட வச்சுக்கிட்டா என்னுடைய தொழிலை வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, அதனால நீ வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டு வெளியே துரத்துற மாதிரி அப்போதைக்கு அங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து ஜட்ஜ் வந்து நினைக்கிறான். ஸோ இங்கே பாருங்க, நான் சொல்கிறது நம்ப மாட்டேங்கிறீங்களே, ஒருவேளை அந்த மனுஷன் அந்த பேண்டம் வந்து திரும்பி தான் என்ன பண்ண போறீங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க, அந்த சமயத்தில் என்னை இப்படி விரட்டி அடிக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி என்னமோ அவனுமே பேசிட்டு போனான். அப்போ சாம் வந்து இங்கே பாருங்கள், 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, கடைசியாக ஒரு வாட்டி ட்ரிங்க் பண்ணிக்கலாம் வாங்க, நம்மளுடைய கவலைகள் கஷ்டமெல்லாம் மறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஊற்றி கொடுக்குறான். 3 பேருமே அந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்க போகிற சமயத்தில் டம்ளர் வந்து கவனிக்கிறாங்க. அதில் பேண்டமுடைய அந்த சைன் வந்து இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்பறம் இங்கே வந்து இதுக்கு சாத்தியமில்லையே அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஜட்ஜுமே தன்னுடைய டேபிளை பார்க்குறாங்க, ஒரு பேப்பர் இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் இங்கே இல்லையே, இது எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறான். அந்த பேப்பரில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த பேப்பர்லையுமே அந்த மண்டையோட்டு முத்திரை இருக்குது, ஐ வில் கம் பேக் டு நைட், அதாவது இன்னைக்கு நைட் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடறான் அந்த ஜட்ஜு. வந்து நாம தானே அவனை வந்து அந்த இடத்துல புதைச்சோம், இவன் எப்படி திரும்பி வந்திருக்க முடியும், இறந்து போனவன் எப்படா திரும்பி வர முடியுங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுறான். உடனே ஜட்ஜு வந்து எச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே மேற்கொள்கிறான். அவன் எப்படியுமே உள்ளே வந்துடக்கூடாது, எல்லாருமே வந்து இந்த இடத்தையே கவர் பண்ணி பாதுகாப்பாக வச்சுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜட்ஜுடைய ஆட்கள் எல்லாமே அந்த டோராக இருக்கட்டும், ஜன்னலாக இருக்கட்டும், மூளை முழுக்க எல்லா பக்கமே காவல் நிற்கிறாங்க, அந்த நபர் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அங்கே நடக்கிறது எல்லாமே இவர் வந்து கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பார் போல இருக்கு நம்ம வேதாளர். ஜட்ஜோடைய அந்த வீட்டுடைய மேற்கூரையில் இருந்தால் எல்லாமே கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. அவங்க வீட்டுடைய வெளிப்புறத்தில் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி காவலாக இருக்க நம்பாலு மேலே இருந்தே உள்ள நுழையிறாரு. அப்படி நுழையிறப்ப ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ஓட்டை மூலமாக தான் அந்த பக்கெட் வந்து என் தலையில் விழுந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள அப்படி யாரா வரான்னு பார்க்கும்பொழுது அது அந்த கப்பிள்ஸ் தான். ஸோ அவங்க தங்களுடைய வீட்டுக்கு வந்து திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேதாளர் வந்து சொல்லி அமைச்சிருப்பாரு. ஆனால் அவங்க முழுசாக திரும்பி போல போல இருக்கு, பாதி வழியிலேயே திரும்பி அந்த டவுனுக்கே வராங்க. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல போல இருக்கு. என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு திரும்பி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால ஊருக்குள்ளேயே நுழைய முடியல. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு எல்லாமே ஏற்பாடு பலமாக இருக்குது. அதாவது வேதாளர் இந்த மாதிரி உள்ளே வந்தார் அப்படின்னா அவன் வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பாக இல்லை, ஊரோட எல்லைகளை ஒரு முக்கியமான இடங்கள்லையுமே காவலுக்கு வந்து அந்த ஜட்ஜ் வந்து நிறுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அதனால இங்கே என்னடா நடக்குது, உள்ள வேறு நம்மளை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பல்ஸுமே அங்கே வினோதமாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே புரியாத குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜோட இடத்துல அங்கே ஜட்ஜ் வந்து பார்க்கலாம், இன்னடா இன்னும் அந்த மனுஷன் ஏதோ நைட்டு வரேன்னு சொன்ன ஆளையே காணாமே அப்படின்னு சொல்லும் பொழுது சாமே பேசுகிறான், நாம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோம் போல இருக்கு, அவனை நாம தானே கொண்டு பழிச்சோம், அப்புறம் எப்படி அவன் திரும்ப வர முடியும், யாரோ விளாட்றாங்க போல இருக்கு அப்படின்னு பேசும்பொழுது யார் இங்கே விளாட்லாம், நானே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேண்டம் அங்கே திடீர் என்ட்ரி கொடுக்குறாரு. பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அங்கே இருந்த சாமா இருக்கட்டும், ஸ்லிம்மாக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும். உடனே வந்து ஸ்லிம்மை வந்து தன்னுடைய கையாலே அடித்து வீழ்த்துறாரு. அப்போ அங்கே ஜட்ஜ் வந்து சுடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனையுமே அங்கே இருக்கக்கூடிய டேபிள் மூலமாக நம்ம வேதாளர் சமாளிக்கிறாரு. அப்போ வெளியில் காவல் இருந்த ஆட்கள்லாம் உள்ள நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இதனுடைய பாஸுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்ட்டு அவங்களுமே அங்கே சுடணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து முழுசாக சேரத்துக்குள்ளாரையே நம்ம வேதாளர் வந்து அதிரடியாக பாஞ்சு அந்த 2 பேர்த்தையுமே அடித்து வீழ்த்துறாரு. அவங்களுக்குமே அந்த மண்டை ஓட்டு முத்திரை நிச்சயமாக அவங்களுடைய தாடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த இடத்துல இருந்த எல்லா ஆட்களுமே இவர் வந்து அடித்து வீழ்த்தி கட்டியுமே போட்டுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தான் அந்த கப்புள்ஸுமே அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி அங்கே என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பார்க்க வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த ஜட்ஜ் அவனுடைய ஆட்கள் எல்லாமே அடிச்சு வீழ்த்தப்பட்டு யாரோ கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே யாருப்பா இந்த நல்ல காரியத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு அன்றைக்கி ஹெல்ப் பண்ணாங்களே அந்த ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக நம்ம வேதாளர்
அந்த ஒரு நார்மல் காஸ்டியூமில் சாதாரண மனுஷன் மாதிரி அங்கே தோற்றமளிக்க, உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், சரியான நேரத்துக்கு தான் திரும்பி வந்திருக்கீங்க, உங்களை நான் வீட்டுக்கு திரும்பி போக சொன்னேன், பரவாயில்ல நீங்கள் திரும்பி வந்தது நல்லதான், இப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஊருக்கு வர போகிறதில்ல, ஏன்னா எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் தனி ஒரு ஆளாக செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியை கேட்க, அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏழ்ப்புக்குமே சிலர் இருந்தாங்க, அவங்க செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்தோடனே நான் இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் சொன்னதாக சொல்லி அவங்கக்கிட்ட இந்த கைதிகளை ஒப்படைச்சிருங்க, மீதி எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதே மாதிரி அந்த 2 பேட்ரோல்ஸுமே அங்கே வரும்பொழுது அந்த கப்பல்ஸ் இருப்பாங்க, அவங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே சொன்னோன்னே கேட்டு அவங்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய கமாண்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் உங்ககிட்ட இந்த லெட்டரையுமே கொடுத்துட்டு போக சொன்னார் அப்படின்னு அந்த லெட்டருமே கொடுக்குறாங்க, அவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கைதிகள் இருக்கிறாங்க, அவங்களை திரும்ப ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் அடைச்சிருங்க, ஏதோ அவங்க வேலை அப்படிங்கிற மாதிரி உத்தரவுமே போடப்பட்டிருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்தால் என்னடா பண்ண நினச்சோ, கடைசியில் இந்த மாதிரி கைதிகளுமே இருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்தோமோ என்னமோ ஒன்றும் புரியலப்பா, யாருப்பா அந்த கமாண்டர் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் எதுவுமே புரியாமல் அவங்களுடைய கடமையை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிறது எல்லாமே எதுவுமே தெரியாத மாதிரி ஒளிஞ்சிருந்து நம்ம வேதாளர் கவனிச்சுட்டு இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. ஸோ எது எப்படியோ அந்த ஊருக்கு திரும்ப அமைதி நிலவிருச்சு, அந்த கப்பல்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இனிமேல் அங்கே இருக்க போகிறாங்க, அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறாங்க. புதுசாக அங்கே ஒரு நபர் காரில் வரோம், அப்படி இந்த மாதிரி நான் எங்கள் மைனிங்க்கு வந்திருக்கேன், யுரேனியத்தை நானுமே தோண்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், சுந்தரா சேஃபா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்கும் பொழுது, இப்போதைக்கு சேஃப் தான், ஆனால் நேற்று நைட்டோ அல்லது அதுக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நகரத்துடைய வேற ஒரு ரூபத்தை பார்த்துருப்பீங்க, நல்ல வேலை லேட்டாக வந்ததுமே நல்லதான், வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வரவே இருக்கிறாங்க. இங்கே நம்ம பேண்டமோ எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய டாகி டெவிலை கூட்டிட்டு அப்படியே சைலண்டாக அங்கேருந்து போயிடுறாரு, அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு. ஸோ இதோட இந்த கதை இங்கே முற்று பெறுது. ஸோ சிம்பிளான ஒரு கதை தான், பட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். பேண்டமுடைய ஸ்டோரிஸ் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த கதையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கலரில் ஒரு 2 கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கதையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கதையாக இருக்கணும். ஸோ இங்கிலீஷில் இருந்ததுனால நான் கலரில் அப்படியே இருந்தது. ஸோ நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.